ஃப்ரெண்ட்ஸ், Panasonic LED 32 இன்ச்சஸ் பேக்லைட் இஷ்யூ ஒன்று வந்திருக்கு. அது எப்படி மாற்றணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். Panasonic பொறுத்த வரைக்கும் பிளிங்கிங் அடிப்படையில் நம்ம கம்ப்ளைண்ட்டை தெரிஞ்சுக்கலாம். ஒன் பிளிங்கிங் வந்தால் அது பேக்லைட் ப்ராப்ளம். ஒன் பிளிங்கிங் வந்தனால கன்ஃபார்ம் இது பேக்லைட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே நம்ம பேக் கவர்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உடனே பேக்லைட்டை மாற்றலாம். அதுக்கு முன்னாடி போர்டில் இன்வெர்டர் செக்ஷனில் வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா பேக்லைட் தான். இன்னொரு முறை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பேக்லைட் மாற்றணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அந்த பீடிங் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக கழட்டுங்க. சோர்ஸ் ஐசி, காஃப் ஐசி இது எல்லாமே நமக்கு டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்து பொறுமையாக கழட்டிக்கோங்க. நான் டிஸ்பிளே கழட்டி ஓரமாக வச்சுட்டேன். அப்புறம் நான் பேக்லைட்டை செக் பண்ணேன். வழக்கம் போல் ஒரு பேக்லைட் 2 பேக்லைட் தான் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நான் எல்லா பேக்லைட் எப்போவுமே பேக்லைட் நம்ம கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா 3 பேக்லைட்டும் நான் செட்டோட மாற்றிடுவேன். இது பாருங்கள், புது பேக்லைட் வாங்கிட்டு வந்தேன். பழைய பேக்லைட் ரிமூவ் பண்ணிட்டு புது பேக்லைட் போட்டேன். ஒரு முறை லைட் எரியுதான்னு செக் பண்ணிக்கினேன். டிஸ்பிளே எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ணி பார்த்தேன். டிவி ஆன் ஆகிடுச்சு, பக்காவாக இருக்குது. நீட்டாக பேக் பண்ணி எடுத்து போய் கஸ்டமர் வீட்லேயும் போட்டு டெமோ காட்டியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.